UAPA NIA சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட பொழுது திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தன. வெளிநடப்பு செய்த சமயத்திலே நியூஸ் மினிட் என்று சொல்லுகிற ஒரு சமூக ஊடகத்தினுடைய இன்டர்நெட் பத்திரிகை அவரிடத்துல போய் ஆராசாவிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் மிக மோசமான சட்டம் அல்லவா UAPA, மிக மோசமான சட்டம் அல்லவா NIA, அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் மாநில உரிமைகளை பறிக்கிற சட்டம் என்று சொல்லி எதிர்த்த அந்த சட்டத்தை எதிர்க்காமல் வெளிநடப்பு செய்தது எவ்வாறு சரி என்று ஆராசா அவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது ஆராசா சொல்லி காட்டுகிறார், நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்திருந்தால், அவைக்குள்ள உட்கார்ந்து எதிர்த்திருந்தார், ரோட்ல போய் எல்லாம் சண்டை போடல, எங்களை மாதிரி எல்லாம் போராட்ட நடத்தல, எங்களது சகோதரிகளை மாதிரி எல்லாம் தடியடி வாங்கல, பாராளுமன்றத்தில் எந்த டியூட்டிக்காக அவர்களை அனுப்பினார்களோ அந்த டியூட்டியை ஒழுங்கா செய்யாம சொல்லுகிறார், நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்திருந்தால் எங்களை தீவிரவாதத்திற்கு ஆதரவாக திமுக செயல்படுகிறது என்று சொல்லி பாஜக குற்றம் சாட்டியிருக்கும். எனவே நாங்கள் அந்த சட்டத்தை எதிர்க்காமல் வெளிநடப்பு செய்தோம் என்று சொன்னால், இப்படி பாஜக கொண்டு வருகிற ஒவ்வொரு செயலையும் மறைமுகமாக ஆதரித்துவிட்டு மக்கள் மன்றத்திலே சில அல்வாவை கொடுக்கலாம் நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற மிக மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த கேள்விகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.